Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. ஒருத்தன் வெட்டிடுறான், எஃப்ஐஆர் போட்ட சரியா போதா? நீங்களே சொல்லுங்க. நான் ஒருத்தனை வெற்றேன், நீங்க கேஸ் போடுங்க. டூ வீலரில் சென்ற கூலி தொழிலாளி, உயிரை பறித்த அரசு பேருந்து. கோபத்தில் கொதித்தெழுந்த ஊர் மக்கள். திருப்பத்தூரில் அரங்கேறிய சம்பவம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே அமைந்துள்ளது முல்லை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு. 30 வயதான இவர் செங்கல் சூளையில் வேலை செய்து வந்தார். இவரது மனைவி சத்யா. இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே பிரபுவுக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. வாரத்தில் ஒரு முறை தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது குடிப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த 18ஆம் தேதியன்று பக்கத்து ஊரான குடும்பத்தெரு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு செல்வதற்காக பிரபு தனது 2 நண்பர்களுடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் பக்கத்து ஊருக்கு சென்றுள்ளார். இதையடுத்து இவர்கள் குடும்பத்தெரு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு அருகில் செல்லும் போது இவர்களுக்கு பின்னால் அரசு பேருந்து ஒன்று வந்துள்ளது. அந்த பேருந்து முன்னால் சென்ற டூ வீலரை ஓவர்டேக் செய்ய முயன்ற போது அதன் பின்பக்க பகுதி பிரபு மீது உரசி இருக்கிறது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பிரபுவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த பயங்கர விபத்தில் உடனிருந்த ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மற்றொரு நண்பர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த நபரை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து எப்படி நடந்தது என்ற முறையான தகவல் கிடைக்காத நிலையில் இது குறித்து காவல்துறையினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. அந்த புகாரை எடுத்துக்கொண்ட ஆலங்காயம் காவல்துறையினர் விபத்து நடந்த இடம் வாணியம்பாடி தாலுகா காவல்துறையினருக்கு உட்பட்ட எல்லை பகுதி என கூறி எந்த காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை. மதியம் 1 மணியளவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மாலை 4 மணி ஆகியும் சடலம் அங்கிருந்து மீட்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்குவதற்காக ஆயுதங்களுடன் படையெடுத்தும் போலீசாரின் மெத்தன போக்கை கண்டித்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் வாணியம்பாடி காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் தலைமையில் டாஸ்மாக் கடையை மூட உத்தரவிட்டு கடைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்த விவகாரத்தில் உரிய முறையில் விசாரணை நடத்தி அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டுமென ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் சாலை மறியலில் ஈடுபட்ட ஊர் மக்கள் விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படும் அரசு பேருந்து உரிமம் இல்லாமல் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டினர். பின்னர் போலீசாரின் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரபுவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒருத்தன் வெட்டிடுறான், எஃப்ஐஆர் போட்ட சரியா போதா? நீங்களே சொல்லுங்க. என்ன வெட்டாங்க? ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.